இப்ப தேமுதிகவுக்கு இழைக்கப்பட்டிருப்பது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அநீதி, நம்பிக்கை துரோகம். எடப்பாடி பழனிசாமிக்கே உரித்தான அந்த நம்பிக்கை. பிரேமலதா சொல்லலங்க. பிரேமலதா ஒரு விஷயம், பிரேமலதா அதான் சொல்றேன், பிரேமலதாவுடைய நிதானம் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. திமுகவுக்கும் ஒரு பிளான் இருக்கா? பொதுவா இந்த விளையாட்டை யார் விளையாடுவா அப்படின்னா ராமதாஸ் விளையாடுவார். அவர் 2 கையில 2 பேட் வச்சு விளையாடுவார். ஒரு பேட் அன்புமணி கிட்ட இருக்கு. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இப்ப தாவேக்காக்கு போகும்ல. ஓப்பனா எந்த இடத்துலயும் பாஜகவை பற்றி விமர்சிக்காத கட்சியாக கூட்டணியிலே இருந்தாலும் தமிழ்நாட்டுல வேலை இல்ல, ஒன்னும் பண்ண முடியாது விஜய் சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் எம்ஜிஆர் என்ன செய்ய முயற்சி செய்தாரோ, ஜெயலலிதா என்ன செய்ய முயற்சி செய்தாரோ, பெரியாரோ ஜாதி வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க, அது கூடாதுன்னு பேசுறாரு. ஆமா, அவருடைய அபிடவிட்ல அப்புறம் என்னத்துக்கு ஈவி ராமசாமி நாயக்கர் எழுதி இருக்கிறாரு பெட்டிஷன்ல, கரை ஓ மேல இருக்கு, அந்த கரையை முதல்ல தொடச்சிட்டுவான்னு. சமூக நீதி அரசியல பேசுற திமுக பொதுக்குழுல கூட உணவுல கூட ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோட நடந்துக்கிறாங்க. வள்ளலாரி எந்த காலத்திலையும் மாடு அடிச்சு தின்னவர் கிடையாது. ஆனா இங்க புராணங்கள்ல மாடு அடிக்கப்பட்டிருக்கிறது, குதிரை அடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் சொல்லல. அவளுடைய ஆஸ்தான பிரச்சாரகா துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்லிட்டே தான் இருக்கிறான், தினமும் சொல்லிட்டு இருக்கான். அந்த பிள்ளையாண்டான், அந்த பிள்ளையாண்டான போய் கேளுங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுகவின் பொதுக்குழு மதுரையில் நடந்துச்சு. பல்வேறு தேர்தல் வியூகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. மீண்டும் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. 7வது முறையாக திமுக ஆட்சி அமையும்னு சொல்றாரு. நான் இதை ரொம்ப மமதையோடு சொல்லலை, ஆணவத்தோடு சொல்லலை, மக்கள் ஆதரவோடு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. எதிர்ப்பை விட ஆதரவு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகிறாரு. ஆனாலும் ஒரு கால்வாயை திரை போட்டு மறைக்கிற அளவுக்கு ஆட்சி நடக்குது அப்படின்னு எடப்பாடி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? கால்வாயை திரை போட்டு மறைச்சதை முதலமைச்சர் ஸ்டாலின் அதை அப்படியே கடந்து போயிருந்தார் அப்படின்னா எடப்பாடியுடைய விமர்சனம் இன்னும் பெரிய கவனம் பெற்று இன்னைக்கு அது பிரதானமான பேசுபொருளாக சமூகத்தில் ட்ரெண்டிங்காக நேஷனல் லெவலில் அது இஷ்யூவாக மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் அது கால்வாய் திரை போட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தெரிந்ததற்கு பிறகு உடனடியாக அந்த இடத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் ஸ்பாட் விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ணது மட்டுமல்ல, நீண்ட காலமாக மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த பகுதியில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வைத்து தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகளை சமாளிக்கிற வேலை தானே. சமாளிக்கிறது இல்லை, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு நல்ல தலைமைக்கு அழகு. அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ணாதான் அதற்கான தீர்வை கொடுக்க முடியும். இது வரைக்கும் அதை அட்ரஸ் பண்ணல. இல்லை, இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா இது வரைக்கும் அது கவனம் பெறல. அது திரை போட்டு மறைக்கப்படுவதற்கு முன்னால நானும் மதுரை தான், அது திறந்து தான் இருந்தது. அது திறந்து இருந்த போது அது திரை போட்டு மறைக்கப்பட்டதற்கு பிறகு இப்போ எழுதுறாங்கல்ல பத்திரிகையாளர்கள், இந்த பத்திரிகையாளர்கள் யாருமே திரை போடுவதற்கு முன்னால அந்த பகுதியில் இவ்வளவு சிக்கல் இருக்குது அப்படின்னு எழுதுனது இல்லை. அந்த மக்கள் பிரதிநிதி ஏன் அதை கவனிக்காமல் விட்டார் அப்படின்ற அந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனால் அது முதலமைச்சரின் கவனத்திற்கு போனதற்கு பிறகும் அது கவனிக்கப்படாமல் இருக்கிறதா அப்படின்னா அது பிரச்சனை. அப்படி கவனிக்கப்படாமல் விடவில்லை, கவனம் கொடுக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகளுக்கு ஆணையிடப்பட்டிருக்கின்றது ரொம்ப முக்கியமானது. இதே போல ஒரு சம்பவம் சென்னை வேளச்சேரியில கூட நடந்தது. அந்த நாராயணபுரம் ஏரி பக்கத்துல கடுமையான மழை, அன்றைக்கு இரவு ரெட் அலர்ட் போடப்பட்டிருக்கிறது. அந்த நாராயணபுரம் ஏரி ஆகாய தாமரைகளால் மூடப்பட்டிருக்கிறது. சரியாக தூர்வாரும் பணிகள் நடக்கவில்லை அப்படின்னு திமுக வாலண்டியர்ஸ் நியமிச்சிருக்கிறாங்க அந்த பிளட் டைம்ல மானிட்டர் பண்றதுக்காக. அந்த வாலண்டியர் ஒருத்தர் தகவல் வருது. உடனடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துக்கு கிளம்பி வர்றாரு. பார்த்தது மட்டுமல்லாமல் மறுநாள் அது இருக்கக்கூடாதுன்னு காலையில நைட் 2 மணிக்கு பார்த்துட்டு போனவர் மறுபடியும் காலையில 6 மணிக்கு வர்றாரு. மறுபடியும் மதியமும் அது முழுமையாக சரி செய்யப்பட்டு விட்டதான்னு பார்த்துட்டு அதை கவனம் கொடுத்துட்டு போறாங்க. அப்போ ஒரு பிரச்சனை இருக்கிறது இல்ல பெருசு, ஆனா அந்த பிரச்சனையாவே வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னா அதுதான் பெரிய சிக்கலே தவிர அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ குஜராத்ல பெரிய சேரி பகுதிகளை மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் குடிசைகளாக இருக்கக்கூடிய பகுதிகளை ட்ரம்ப் வருகையை முன்னிட்டு பெரிய இந்த திரைச்சீலையாவது நீங்க எட்டி பார்த்தா என்ன இருக்குன்றது தெரியும். கரெக்டா அந்த ஒரு கடக்கின்ற பாலத்துக்கு மட்டும்தான் திரை வைக்கப்பட்டிருந்தது. சைட்ல அது ஓப்பன்ல தான் இருந்தது. பார்க்குறவங்களுக்கு சைட்ல என்ன இருக்குன்றது தெரியும். ஏதோ ஒரு அலங்கார நோக்கத்திற்காகவோ எந்த நோக்கத்திற்காகவோ அது வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அது விமர்சனத்துக்குள்ளான. மோடி ஆட்சி காலத்துல, கடந்த ஆட்சி காலத்துல ட்ரம்ப் வந்த போது ஆமா பெரிய அளவுக்கு மறைக்கப்பட்டிருந்தது.
அதை வந்து பலரும் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க, சமூக வலைதளத்தில் எழுதுறாங்க. இப்ப வரைக்கும் அந்த பகுதி அப்படியே தான் இருக்கிறது. மோடி எந்த விதமான நடவடிக்கையும் அந்த பகுதியில் மேற்கொள்ளவில்லை அப்படின்றதுதான் ரியாலிட்டி. அப்ப இங்க அப்படி இல்லைல, அதற்கான உரிய கவனத்தை கொடுத்திருக்கிறாருல்ல. அப்ப இததான் அவர் திராவிட மாடல்னு சுட்டி காட்டுறாரு. நேற்று அதற்கு பிறகு அது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அதுலயே அவர் தெளிவா சொல்றாரு, திரை போட்டு மறைப்பதல்ல எங்களுடைய ஆட்சி, திரை போட்டு மறைத்திருந்தாலும் பின்னால் இருக்கும் சிக்கல்களை தீர்த்து வைப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெருமையாக தான் அவர் சொல்லுகிறாரே தவிர, இதுல அவர் கவலைப்படுறதுக்கோ அல்லது இப்படி மறைச்சிட்டாங்கன்னு விமர்சிக்கிறதுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல எந்த விதமான கருத்தும் சேவும் இருப்பது போல எனக்கு தெரியும். 200 சீட்டு வெல்லுவோம், ஏன் 234 கூட வெல்லுவோம் அப்படின்லாம் பேசிட்டு அதை மமதையில சொல்லல, அது ஆணவத்துல சொல்லல, கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லைன்னு ஜெயலலிதாவை சொல்றாரு. ஜெயலலிதா சொன்ன மாதிரி நான் சொல்லல அப்படின்னு. எதை உணர்த்துது? இல்ல, 200 சீட்டு ஜெயிக்கணும்ன்றது வந்து ஒரு டார்கெட். இப்ப மோடி வந்து 400 சீட்டு அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணாரு. அந்த 400 சீட்டு அப்படின்றதுல வந்து மோடி அன்றைக்கு சொன்ன போது ஏன் விமர்சனத்துக்கு உள்ளானது அப்படின்னா, பிராக்டிக்கலா அது சாத்தியமா அப்படின்ற இடத்துல இருந்து யோசிக்கணும். 200 அப்படின்றத வந்து பிராக்டிக்கலி சாத்தியமா அப்படின்னு தமிழ்நாட்டுல நம்ம கேள்வி கேட்கலாம். இப்ப அவரே சொல்லுவது போல மக்கள் மத்தியில ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த சில இடைத்தேர்தல்கள் ரொம்ப முக்கியம். குறிப்பா வந்து விக்கிரவாண்டியா இருக்கட்டும் அல்லது வந்து ஈரோடு கிழக்கா இருக்கட்டும், இந்த 2 இடைத்தேர்தலையுமே ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் என்னன்னா, அதிமுகவுக்கு என்றே இருந்த ஒரு குறிப்பிட்ட பெண்களுடைய வாக்குகள் மொத்தமாக திமுக பக்கத்திற்கு மாறி இருக்கிறது. 2 கட்சிகளுக்கும் இடையிலான அந்த டிஃபரன்ஸை வந்து வெளிப்படையாகவே பார்க்க முடிந்தது. 2 பை எலெக்ஷன்லயுமே அதிமுக போட்டியிடல. அப்படி போட்டியிடவில்லை அப்படின்னாலும் கூட அது அதிமுகவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கலாம். ஏன்னா அது காலங்காலமா திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட வாக்கு வங்கி. இப்படி டிரான்ஸ்பர் ஆனதே கிடையாது அந்த ஓட்டுகள். ஆனா இப்ப டிரான்ஸ்பர் ஆகுது. அதுவும் குறிப்பா பெண்களுடைய ஓட்டுகள் டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப அதையெல்லாம் மனதில் வைத்துதான் சொல்றாரு. 2வது, நாடாளுமன்ற தேர்தல் அனுபவமும் அவர்களுக்கு இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை நீங்க பூத் வைஸா கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா திமுகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது தம்பிங்கான வெற்றி. இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது மகாராஷ்டிராவிலையும் நடந்தது. மகாராஷ்டிராவில் அப்போது இருந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில இப்ப நடந்து முடிந்த அந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு கணிப்பு வெளியிடப்பட்டது. என்ன அப்படின்னா, உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சி, இந்த 3னுடைய கூட்டணி 184 சீட்டை மினிமம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வெளியிடப்பட்டது. எதன் அடிப்படையில? பூத் வைஸா அவங்களுக்கு கிடைத்த வாக்குகளின் அடிப்படையில அந்த கவுண்ட் வெளியிடப்படுகிறது. சரி, இது வந்து தன்னுடைய பலத்திலிருந்து தீர்மானித்தல். இன்னொன்னு, எதிரிகளுடைய பலவீனத்திலிருந்து தீர்மானிக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதிமுக, பாஜக, பாமக இப்ப உள்ள இருக்கா இல்லையான்றது தெரியல. அதிமுக, பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். தேமுதிக தலைவராக இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து எந்த விதமான சிக்னலை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். வழக்கத்திற்கு மாறாக தேமுதிகவில் ஒரு பெரிய நிதானத்தை பார்க்க முடிகிறது. பொதுவா ஒரு கட்சி நிதானத்தை இழக்கும் பொழுதுதான் ஏன் நிதானம் இழக்கிறாங்கன்னு சந்தேகப்படுவோம். இல்ல, அதாவது எதிர்த்து பேசலையே, வரவேற்கிறாங்கல்ல. ராஜ்யசபா சீட்டு இப்ப இல்ல, 2026ல கொடுக்குறோம் அப்படின்னும் போது அவங்க அறிவிச்சுட்டாங்க, அதுக்கு நன்றி தானே சொல்றாங்க. எங்களுடைய பாலிடிக்ஸையும் நாங்க 2026ல செய்வோன்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? நேற்றைக்கு விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் திமுக கூட்டத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதற்கும் இவங்க நன்றி சொல்றாங்க. இப்போ இந்த அதிமுக தன்னுடைய கடமை ஆற்றியது போல் வரும் தேர்தலில் தேமுதிகவும் தன்னுடைய கடமை ஆற்றும். அதிமுக தன்னுடைய கடமையை எப்படி ஆற்றியது அப்படின்னா, பிரேமலதா நேற்று சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த சொல்றாங்க. வாய்மொழியாக மட்டுமல்ல, எழுத்துப்பூர்வமாக ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருந்தார்கள். எந்த வருஷம்னு போடல, ஆனா போட்டிருந்தார். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ரேஷன் கடைக்கு போறேன் அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்புனவர் 2 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வருவாரு. என்னங்க ரேஷன் கடைக்கு போறேன்? அம்மா போறேன்னு தான் சொன்னேன், என்னைக்கு கடைக்கு போறேன்னு நான் சொல்லலையே. நான் 2 வருஷம் சுத்தி பார்த்துட்டு முந்தா நேத்தான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னா கோமாளித்தனமா இருக்காதா? இப்ப தேமுதிகவுக்கு இழைக்கப்பட்டிருப்பது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அநீதி, நம்பிக்கை துரோகம். எடப்பாடி பழனிசாமிக்கே உரித்தான அந்த நம்பிக்கை. பிரேமலதா சொல்லலங்க. பிரேமலதா ஒரு விஷயம், பிரேமலதா அதான் சொல்றேன், பிரேமலதாவுடைய நிதானம் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. பொதுவா பிரேமலதா விஜயகாந்தனுடைய பிரஸ் மீட்டு, விஜய் பிரபாகரனுடைய பிரஸ் மீட்டு, விஜயகாந்தனுடைய பிரஸ் மீட்டு, இதெல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரஸ் மீட்டே வந்து ஒரு ஃபயரியா இருக்குமே தவிர வந்து நிதானமா இருந்ததே கிடையாது. பக்கத்துல இருந்து யாராவது ஒருத்தர் ஜெயா டிவின்னு சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு விஜயகாந்த் வந்து சேர தூக்கிடுவாரு. அவ்வளவு நிதானம் இல்லாம பேசக்கூடிய கட்சியாக இது இருந்தது.
நேத்து அவ்வளவு பொறுமையா பேசுறாங்க, கட்சி கட்டமைப்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரேமலதா ஹேஸ் அனதர் பிளானா அப்படின்ற சந்தேகம் அதுல இருந்து வருகிறது. இதுல ரொம்ப முக்கியமானது எடப்பாடி பழனிசாமியினுடைய நம்பிக்கை துரோகம் தான். சசிகலாவுக்கு என்ன இழைக்கப்பட்டதோ, டிடிவிக்கு என்ன இழைக்கப்பட்டதோ, ஜெயலலிதாவுக்கு என்ன இழைக்கப்பட்டதோ, பன்னீர்செல்வத்துக்கு என்ன இழைக்கப்பட்டதோ, பெங்களூரு புகழேந்திக்கு என்ன இழைக்கப்பட்டதோ, மருது அழகராஜுக்கு என்ன செய்யப்பட்டதோ, அதே போன்ற ஒரு நம்பிக்கை துரோகம். இப்ப ஒண்ணும் இல்ல, போன தடவை என்ன சொன்னாங்க, நாங்க ராஜ்யசபா சீட்டு தரோம்னு சொன்னாங்க, கொடுக்கல. அதற்கு பிறகு இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2026ன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாதம் சொல்லலையே. 2026 ஏப்ரல்ல தம்பித்துறை சீட்டு வேக்கண்ட் ஆகுது. அப்ப தம்பித்துறையை நாங்க விரட்டி விட போறோம்னு சொல்றாங்களா? தம்பித்துறை சீட்டை மாத்தி விட போறேன்னு சொல்றாரா? இல்ல 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு வேற ஏதாவது சீட்டு வரும், அப்ப பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்களா? மாதம் சொல்லல, வருஷம் தானே சொல்லியிருக்காங்க. அது என்னவானாலும் இருக்கலாமே. இல்ல அப்ப தேமுதிகவுக்கு வேற பிளான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப திமுகவுக்கும் ஒரு பிளான் இருக்கா? மேபி திமுக தேமுதிக விஜயகாந்த் மறைவுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் கொண்டு வராங்க. அது தேமுதிக தொண்டர்கள் மத்தியில வரவேற்கப்படுது சொல்லப்படுகிற சூழல்ல இப்ப தேமுதிகவையும் அகாமடேட் பண்ற அளவுக்கு திமுக இருக்கா? திமுக அகாமடேட் பண்றாங்க பண்ணலன்றது ரெண்டாவது. ஆனா பிரேமலதா அப்படியான பொதுவா இந்த விளையாட்டை யார் விளையாடுவா அப்படின்னா ராமதாஸ் விளையாடுவாரு. ராமதாஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அட்ட டயத்துல ரெண்டு பக்கமும் அவர் 2 கையில 2 பேட் வச்சு விளையாடுவாரு. லெஃப்ட் சைட்லயும் அடிப்பாரு, ஆஃப் சைட்லயும் அடிப்பாரு. எந்த பக்கம் 6 போகுமோ அந்த பக்கத்தை கரெக்டா பிடிச்சுக்குவாரு. ஒரு பேட் அன்புமணி கிட்ட இருக்கு, 1 2 4 இருக்கா என்னன்னு தெரியல. அன்புமணி கிட்ட ஒரு பேட் இருக்கு, வீட்டுல இருக்கிற பேட் ராமதாஸ் இருக்கா, வேற யார்கிட்டையும் இருக்கான்னு அந்த கட்சிக்காரங்க வெவ்வேறு கேள்விகள் எழுப்புறாங்க. அது வேற. இப்போ பிரேமலதா பேட்டருக்கு வந்தோம் அப்படின்னா பிரேமலதா இப்போ அது மாதிரியான ஒரு கேம் ஆடுறாங்க. அந்த கேம்ல பிரேமலதா என்ன மாதிரியான டீல் பண்ண போறாங்க அப்படின்றது பெரிய கேள்வி. இன்னொன்னு, இந்த ராஜ்யசபா சீட் அன்புமணிக்கு போகலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இப்ப அன்புமணிக்கு போகல. அன்புமணிக்கு போகல அப்படின்னா ஒண்ணு அவர் கூட்டணியில இல்லைன்னு எடுத்துக்கிறதா, அல்லது கூட்டணியில இருக்கேன் இந்த ராஜ்யசபா சீட்டு வேணாம். அப்ப ராஜ்யசபா சீட்டு வேணான்னு சொல்லிட்டாருன்னா அன்புமணி என்ன செய்ய போறார்? 2016ல எப்படி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டிட்டாரோ அதே போல வேற ஒரு கூட்டணியோட சட்டப்பேரவை தேர்தலுக்கு வர போறாரா? அப்படி சட்டப்பேரவை தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் போட்டிடுறாரு அப்படின்னா அவருடைய டீலிங் என்னவா இருக்க போகுது? அந்த இடத்துல பிரேமலதாவுடைய ஹோல்டு என்னவா இருக்க போகுதுன்னு அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. இந்த குழப்பங்களை எல்லாம் பார்த்து தான் ஸ்டாலின் சொல்றாரு 200 வெல்வோம் வரலாறு படைப்போம் அப்படின்ற அந்த முழக்கத்தை அதுல இருந்து தான் எடுக்கிறாரே தவிர கூட்டணியில குழப்பமே இல்லையே. அதிமுக பாஜக கூட்டணியில என்ன குழப்பம் இருக்கு? அதிமுக பாஜக கூட்டணி சொல்லும் போது அமைதியாக இருந்தார் எடப்பாடின்னு முதலமைச்சரே சொல்றாரு. ஆமா, அந்த கூட்டணியில எந்த குழப்பம்? எடப்பாடி மட்டும்தான் அமைதியா இருக்கிறாரு. எடப்பாடி மட்டும்தான் அமைதியாக இருக்கிறார். ராமதாஸ் ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்கிறார், அன்புமணி ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்கிறார், பிரேமலதா ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்கிறார். ஜி.கே. வாசன் சீன்ல இருக்காரா இல்லையானே தெரியல. ஆனா அவர் தான் டெல்லியில போய் டிஷர்ட்டையும் பேண்டையும் போட்டு எல்லா பக்கமும் டீல் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இதுல பலரும் மறந்து போன பன்னீர்செல்வம் தரப்பு வேற இருக்கிறது. அவர் பாவம் அழுகலை, அவர் கண்ணீர் விட்டு அழுகலையே தவிர அவ்வளவு வார்த்தைகளையும் பேசிவிட்டார். ரொம்ப சைலண்டா இருக்கிறது டிடிவி தினகரன் தரப்பு. இப்ப இவ்வளவு தரப்பு அந்த பக்கம் இருக்கே, இதுல யாரு கூட கூட்டணியில் இருக்கிறாங்க? தினகரன் தரப்பு, சரி, அப்படியே தரப்பு எல்லாம் பாஜகவோட தானே கூட்டணி இருக்காங்க அப்படின்னு பாஜகவும் சொல்லலையே. அன்னைக்கு என்டிஏ அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க? அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நாங்க சேர்ந்து போட்டிடுவோம்னு அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணாரு. நாங்க ஆட்சியிலும் பங்கு அப்படின்ற முழக்கத்தை சொல்லிட்டாரு. நாங்க என்டிஏல தான் இருக்கோம். டிடிவி என்டிஏல இருக்காரு, பன்னீர்செல்வம் என்டிஏல இருக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் என்டிஏல இருக்கிறாரு, ராமதாஸ் அதிமுகவோட இருக்கிறாரு, அதிமுக என்டிஏவோட இருக்குது, பாஜக அதிமுகவோட இருக்குது. இப்ப இது எல்லாமே ஒரே என்டிட்டியா? இவங்க எல்லாமே ஒன்னாதான் இருக்காங்களா அல்லது தனித்தனியா இருக்காங்களா? இது எப்படி இருக்கு அப்படின்னா, நீ அவனுக்கு சீட்டு கொடு, நான் இவனுக்கு சீட்டு கொடுத்துக்கிறேன் அப்படின்ற டீலிங்ல வரப்போதா? அப்ப இதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குல்ல, இதுன்னு தெளிவு வரல. எடப்பாடி தரப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் சொல்றது என்ன? பன்னீர்செல்வத்துக்கு உள்ள என்ட்ரி கிடையாது, டிடிவிக்கு என்ட்ரி கிடையாது, சசிகலாவுக்கு என்ட்ரி கிடையாது. டிடிவி கட்சி வச்சிருக்கிறாருன்னா அப்ப கூட்டணியில சேர்த்துக்க போறீங்களா? பதில் இல்ல. பன்னீர்செல்வத்தை கூட்டணியில வச்சுக்கிறது உங்களுக்கு ஓகேவா? பதில் இல்ல. தேமுதிக பதில் இல்ல. அப்ப எதுவுமே பதில் இல்லாத சூழ்நிலையில இந்த குழப்பங்களைத்தான் ஸ்டாலின் தங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் சொல்ல வர்றாரு. இதுலயே வாக்குகள் பல முனைகளாக சிதறுகிறது. இது போக சீமான் இந்த டிமினிஷ் ஆகிறாரு, அந்த பக்கம் தாவேகா தலைவர் விஜய் வர்றாரு. அப்ப இந்த ஒட்டுமொத்த குரூப் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள். நீங்க மகளிர் ஓட்டு திமுக வருது, டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு சொல்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இப்ப தாவேகா போகும்ல? எங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க?
அனுமானம் தானே. நான் வந்து ப்ரீவியஸ் ரிசல்ட்ல இருந்து சொல்றேன். தாவேகா வந்து அனுமானத்தின் அடிப்படையில தானே சொல்றாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, சீமானுக்கு கூட தான் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஃபேஸ்புக்ல எலெக்ஷன் வச்சோம்னா நம்ம தான் அதிபராயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபேஸ்புக்ல எலெக்ஷன் நடத்திட முடியுமா? சரி, 10 வருஷமா சீமான் என்ன சொல்றாரு? இளைஞர் பூரா என் பின்னாடி தான் இருக்கிறான், சின்ன பசங்க பூரா என் பின்னாடி தான் இருக்கிறான். அவர் அந்த 5 வயசு பையன் கதையை சொல்லி 10 வருஷம் ஆச்சு. இப்ப அந்த பையன் வந்து ஓட்டு போடுற வயசுக்கு வந்திருப்பான். இப்ப அந்த பையன் வந்து அதே மாதிரி போர்வையை போத்திக்கிட்டு உங்க வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கிறானா அப்படின்ற சந்தேகம் வந்து மக்கள் கேட்கிறாங்க. இப்ப இவ்வளவு பேரும் இதே மாதிரியான அனுமானத்தின் பேர்ல தானே. இப்ப அதிமுக கிளைம் பண்ணதுன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அது ப்ரூவன் பார்ட்டி 25% ஷுவரா ஓட்டு வாங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்ப திமுக தலைவர் அதை தான் குறி வைக்கிறாரு. அந்த 25 அப்படின்றதுல இருந்து நம்ம பக்கம் என்ன வென்றெடுக்க போறோம், கட்டமைப்பு ரீதியா கொள்கை ரீதியா என்ன பலப்படுத்த போறோம் அப்படின்றது. இன்னொன்னு, இந்த எலெக்ஷனுக்கு திமுக தலைவர் வச்சிருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய கொள்கை எதிர்ப்பு அப்படின்றத வந்து ரொம்ப நேரடியா இந்த தடவையும் எதிர்ப்பது அப்படின்றத தான் பதிவு பண்றாரு. வெறுமன கடந்த கால அதிமுகவுக்கான எதிர்ப்பும் நிகழ்கால எடப்பாடி பழனிசாமிக்கான எதிர்ப்பும் மட்டும் இல்லாமல் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிரான எதிர்ப்பை தான் பிரதானப்படுத்தி அவர் பேசி இருக்கிறார். அப்போ இதுல விஜயனுடைய ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்றது கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் ஓப்பனா எந்த இடத்துலையும் பாஜகவை பற்றி விமர்சிக்காத கட்சியாக தாவேகா இருக்கிறது. ஏன் விமர்சிக்கல? மோடிக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு விஜய். அதுக்கப்புறமும் பிஜேபிக்கு சாதகமா பேசுறாரு. எப்படி சொல்றீங்க? கூட்டணியில இருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில இருக்கிறாரு. கூட்டணியிலே இருந்தாலும் தமிழ்நாட்டுல வேலை இல்ல, ஒன்னும் பண்ண முடியாது விஜய் சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் மோடிக்கு தமிழ்நாட்டுல அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்க? மோடிக்கு தமிழ்நாட்டுல எலக்டோரலா இங்க போஸ்டிங் இல்ல, ஆனா கவர்னன்ஸா இங்க இடம் இருக்கா இல்லையா? அந்த இடத்துல மோடி பண்ணக்கூடிய வேலை என்ன, அதை எதிர்க்கிறீங்களா இல்லையா? எலக்டோரலா சட்டமன்றத்துல இன்னைக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அது ஒரு டிமினிஷ்டு பார்ட்டி, அதுக்கு இங்க ரோலே இல்லைன்னு. திமுகவுடன் கூட்டணி இல்லை, பாஜக கூட்டணி இல்லைங்க. கூட்டணி இல்லைன்னு அப்ப ஒண்ணும் இல்ல. தேமுதிக கேட்டா கூட தான் சொல்லுவாங்க நாளைக்கு சசிகலாவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுவாங்க. சசிகலா கட்சி வச்சிருக்காங்களா? இது என்ன மாதிரியான பேச்சு? கூட்டணி இல்லை என்பது வேற, அந்த கூட்டணியில் இல்லாத காரணம் என்ன? ஏதாவது ஒரு தரப்புல இருக்கணும். என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜயனுடைய வேலை என்பது சிறுபான்மையினருடைய வாக்குகளையும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு புதிய இளைஞர்களுடைய வாக்குகளையும் சிதறடிப்பது. இதுவரை சீமான் என்ன செய்து கொண்டிருந்தாரோ இனி அதை செய்வதற்காக விஜய் வந்திருக்கிறார். அந்த அஜெண்டாவுக்கு தான் அவர் வேலை பார்ப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஆதரவு தளமாக மொழிவழி சிறுபான்மையினர் இருக்கிறார்கள், மதவழி சிறுபான்மையினர் இருக்கிறார்கள், சாதி ரீதியான சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். சாதி ரீதியான சிறுபான்மையினர் அப்படின்னா தலித் மக்களை குறிப்பிடுறேன். மொழிவழி சிறுபான்மையினர் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மற்ற மொழியை பேசக்கூடிய மக்கள். மதவழி சிறுபான்மையினர் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். இந்த வாக்கு வங்கி இருக்குல்ல, இந்த வாக்கு வங்கியை வந்து பொது நீரோட்டத்திலிருந்து அந்நியப்படுத்தினால் மட்டும்தான் இந்து மதவாத அரசியலை இங்கு பேச முடியும் என்பது பாஜகவினுடைய கருத்து. அப்ப இதை விளக்குவதற்கு அதிமுக கடந்த காலத்தில் முயற்சி செய்திருக்கிறது. ஜெயலலிதா முயற்சி செய்தார், ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. ஜெயலலிதா என்னென்ன முயற்சி செய்தார்? கரசேவைக்கு இங்கிருந்து ஆள் அனுப்பினார், ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அதே போல வந்து ஆடு மாடு கோழி பலியிடுவதற்கான தடை சட்டத்தை நிறைவேற்றினார், ஒர்க் அவுட் ஆகல. அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு தான் தள்ளப்பட்டார். மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார், திரும்ப பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு தான் தள்ளப்பட்டார். அப்ப எந்த சமூகத்தினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக பாஜக உழைக்கிறதோ அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவரே இதெல்லாம் நேரடியா செய்து பார்த்தார். அதை தமிழ்நாடு ஓட ஓட விரட்டியது அல்லது மறுதளித்தது. அப்ப இங்க வேற ஒரு அரசியல் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? நூக்கன் கார்னரா நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்கின்ற பெயரில் திராவிட இயக்கத்தின் பின்னால் இருக்கக்கூடிய ஆதரவு வளையங்களை, சிறுபான்மையினர் வட்டங்களை வெளியேற்ற வேண்டும். அப்படி வெளியேற்றுவதற்கு சீமான் சரியான நபராக இருப்பார் என்று ஒரு காலத்தில் யோசித்தார்கள். ஆனா சீமானுக்கு இப்ப வேற டாஸ்க் கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் சாத்தானின் பிள்ளைகள் என்றும் சங்கி என்றால் சக நண்பன் என்றும் அவர் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அப்ப இந்த விடுபட்ட டாஸ்கை யார் டேக் ஓவர் பண்றது? விஜய் டேக் ஓவர் பண்ணி இருக்கிறார். அதனால் தான் விஜய் பாஜக என்று வருகிற பொழுது, இந்து மதவாத அரசியல் என்று வருகிற பொழுது மௌனம் காக்கிறார். வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக பேசுறாருல்ல, அதுல ஏதாவது ஒரு இடத்துல அதாவது இந்துத்துவ வாதத்தை எதிர்த்திருக்கிறாரா? அதனுடைய நோக்கம் என்ன? ஒரு அல்டிமேட் கார்பரேட்டைசேஷனை நோக்கி நகர்த்துவது, சிறுபான்மையினரை வந்து வைத்து அரசியல் செய்யறாங்க அப்படின்னு யார சொல்றாரு? ஒண்ணும் இல்லைங்க, இதை வந்து எல்லாரும் பேசுவாங்க. நீங்க வந்து பாஜக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு இந்தியாவில் செய்யக்கூடாத அரசியல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது, சாதியை யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் பேசுவாங்க. அப்துல் கலாமும் பேசுவாரு, அடல் பிகாரி வாஜ்பாயும் பேசுவாரு, அத்வானியும் பேசுவாரு. இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? எல்லாரும் அதை தான் பேசுறாங்க. பிளான் என்ன? வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் த மைனாரிட்டிஸ் அப்படின்ற இடத்துல இருந்தா
விஜய் வந்து கேள்விக்குட்படுத்தப்படுகிறாரே தவிர உங்களுடைய நோக்கம் என்னவானாலும் இருக்கலாம், எல்லாருக்கும் நோக்கம் உயர்ந்ததா இருக்கலாம். வேலை திட்டம் என்ன? உங்களுடைய வேலை திட்டம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அரசுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கிறது? ஒன்றும் இல்லை. இப்ப எம்ஜிஆர் தனியாக களமிறங்கினார். 1972 அக்டோபர்ல வந்து தனியாக கட்சி துவங்கிவிட்டு திமுகவிலிருந்து வெளியேறினார். எம்ஜிஆரை வெளியேற்றியது யார்? எம்ஜிஆர் என்ன நோக்கத்திற்காக செயல்பட்டார் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் எம்ஜிஆர் தப்பு செய்ய அவருக்கு ஒன்னொன்னா பேக்லாஷா தான் மாறுது. எம்ஜிஆர் இந்த மக்கள் அரசியலில் இருந்து மாறுபட அவருக்கு எல்லாமே பேக்ஃபயர் தான் ஆகுது. என்ன நடந்தது? பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு என்று கொண்டு வந்தார், பேக்ஃபயர் ஆச்சு. இப்படி ஒன்னொன்னும் எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குது. அடுத்த சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சார்ல, அதுதான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் தோத்தாரு. அப்ப தேர்தல் வெற்றி தோல்வி என்பதை தாண்டி வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் என்று ஒன்று இருக்கிறது. அது இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் வந்து கைட் பண்ணக்கூடியதா மாறி இருக்கு. அதை இங்க பெரியார் உருவாக்கி இருக்கிறார்ல. இதில் சிதைவை ஏற்படுத்த வேண்டும். பெரியாரின் பெயரை சொல்லியே சிதைவை ஏற்படுத்த வேண்டும். எம்ஜிஆர் என்ன செய்ய முயற்சி செய்தாரோ, ஜெயலலிதா என்ன செய்ய முயற்சி செய்தாரோ, பெரியாரோ ஜாதி வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க, அது கூடாதுன்னு பேசுறாரு. ஆமா, அவருடைய அபிடவிட்ல அப்புறம் என்னத்துக்கு ஈவி ராமசாமி நாயக்கர் எழுதி இருக்கிறாரு பெட்டிஷன்ல? அவர் சரிங்கிறீங்களா? அது ஏத்துக்கிறீங்களா? அவர் தாக்கல் செய்த ரிட் பெட்டிஷன்ல ஈவி ராமசாமி நாயக்கர்னு எழுதி இருக்கிறாரு. கரை ஓ மேல இருக்கு, அந்த கரையை முதல்ல தொடச்சிட்டுவான்னு நான் சொல்றேன். ராமசாமி நாயக்கர்னு இன்னைக்காவது திமுக எழுதி இருக்கிறதா? திராவிடர் கழகம் எழுதி இருக்கிறதா? அதிமுக எழுதி இருக்கிறதா? பாஜகவை தவிர வேறு யாரும், பாஜகவே கூட பெரியார்னு பேசும். எப்ப? எல்முருகன் வருகைக்கு பிறகு. ராமசாமி நாயக்கர்னு பேசுறது நேரடியான RSS சங் பரிவார அரசியல். அதை யாரு செய்தாலும் கண்டிக்கணும். அதை திமுக செஞ்சதா? இல்ல. சரி, ஆட்சியில் இருக்கும்போது டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ல வந்துருச்சு, அதை கண்டிங்க, ஓகே. ஆனா நீ ஏன் இதை எழுதி இருக்க? உன்னோட ரிட் பெட்டிஷன்ல எப்படி ஈவி ராமசாமி நாயக்கர்னு வந்துச்சு? அதுக்கு பதில் கேட்டோம் அப்படின்னா, அந்த படத்துல எப்படி எழுதியிருந்தாங்க தெரியுமா? அந்த காலத்துல எப்படி எழுதினாங்க தெரியுமா? 1910 பெரியார் பேரை எப்படி எழுதினார் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதைகளை உருட்டி கொண்டு வந்து சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார்களே தவிர, நீ ஏன் அப்படி எழுதின? ஏன் எழுதினாங்கன்னா எனக்கு பதில் தெரியும். விஜய் அபிடவிட்ட படிக்க போறது கிடையாது. அவருக்கு அந்த ரிட் பெட்டிஷனை பற்றி எந்த விதமான கூறுவாரும் கிடையாது. அதை யாரோ ஒரு சங்கி வக்கீல் எழுதி கொடுத்தாங்க, இவங்க போய் தாக்கல் பண்ணிட்டாங்க. வாதாடுவதற்கு அபிஷேக் மனு சிங் மேல பெட்டு கட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதான் நடந்ததே தவிர, இப்ப மெயின் மனுவாக எடுத்து விசாரிக்கப்படுகின்ற வழக்குகள்ல விஜயனுடைய பெட்டிஷன் கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, அபிஷேக் மனு சிங் எங்க சார்பா வாதாடுறாரு. உன் பெட்டிஷனே லிஸ்ட் அவுட் ஆகல. லிஸ்ட் அவுட் ஆகாத பெட்டிஷனுக்கு யாரை வச்சு வாதாடுறீங்கன்னு எனக்கு புரியல. அப்போ விஜயனுடைய அரசியல் என்பதோ அல்லது தமிழ்நாட்டில் பாஜக செய்ய நினைக்க அரசியல் என்பதோ ரெண்டுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ரெண்டினுடைய நோக்கமும் ஒன்றுதான். ஆனால் வேலை பார்க்கும் விதம் வேறு வேறு. அவங்க டைரக்டா பிஜேபி பெரியாரை அடிச்சு பேசுவாங்க, இவர் பெரியாரை அரவணைத்துக் கொண்டே பெரியாரியத்துக்கு எதிரான வேலைகளை தொடர்ந்து செய்வார். சமூக நீதி அரசியல பேசுற திமுக பொதுக்குழுல கூட உணவுல கூட ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோட நடந்துக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க? ஏன் மட்டன் பிரியாணியோட நிறுத்திட்டாங்க? மட்டன் பிரியாணி போட்டாங்க, சிக்கன் போட்டாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை? இதெல்லாம் சாத்வீக உணவுகளா? இதெல்லாம் வந்து சிவன் கோயிலில் படைக்கப்படுகின்ற உணவுகளா? விஷ்ணு கோவிலில் நாராயணன் கோயிலில் படைக்கப்படுகின்ற உணவுகளா? இல்ல, எல்லாரும் சாப்பிடுற உணவு தானே. இல்ல கோழி வந்து தீண்டத்தகாத உணவா? இல்ல எல்லோரும் தீண்டுகின்ற உணவா? இல்ல உணவு திருவிழாலேயே ஒரு பீஃப் பிரியாணி கடை போடுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த கடை போடப்பட்டது. கேட்டதுக்கு அப்புறம் தான் கேட்டாங்க, சுக்குபாய் கடை போட்டாரு. இப்ப அதுல என்ன? சுக்குபாய் கடை போட்டார்ல, போட்டதுக்கு அப்புறம் இப்ப இது என்னன்னா, நாம உணவு அரசியல் என்பதுல வந்து பாஜக ஒரு உணவு அரசியலை செய்கிறது. என்ன செய்கிறது? அவன் வந்து ஒரு சாத்வீகம்ன்ற பேர்ல தொடர்ந்து சமூக வலைதளத்துல பிரச்சாரம் பண்றது, சைவ உணவை வந்து ஊக்குவிப்பது. சைவ உணவை வள்ளலார் சொல்றதுக்கான காரணம் வேற, இவங்க சொல்றதுக்கான காரணம் வேற. வள்ளலார் எந்த காலத்திலையும் மாடு அடிச்சு தின்னவர் கிடையாது. ஆனா இங்க புராணங்கள்ல மாடு அடிக்கப்பட்டிருக்கிறது, குதிரை அடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் சொல்லல. அவளுடைய ஆஸ்தான பிரச்சாரகா துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்லிட்டே தான் இருக்கிறான், தினமும் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த புள்ளையாண்டான், அந்த புள்ளையாண்டான போய் கேளுங்க, ஏன்டா புள்ளையாண்டா அப்படி பண்றேன்னு சொல்றாங்கல்ல. இப்போ ராமர் அவர் சாப்பிடலாம். ராமர் மட்டும் இல்ல, அதற்கு முன்பு வேத காலத்துல வந்து பிராமணர்களே சாப்பிட்டாங்கன்னு துஷ்யந்த் ஸ்ரீதர் தான் சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன பதில்? அப்போ இங்க வந்து உணவு என்பது சிக்கன் மட்டன் அப்படின்றது எல்லோரும் சாப்பிடுகின்ற உணர்வு. தலித்துகள் சாப்பிடாத உணவா அது?
இல்ல தலித்துகள் சிக்கன் மட்டனே சாப்பிடலன்னு சொல்றாங்களா? எனக்கு புரியலையே. இல்ல இன்னைக்கு பீஃப் தலித்துகள்ன்ற தாண்டி எல்லாரும் இல்ல சாப்பிடுறாங்க. தலித் நீங்க அதுக்குள்ள அடக்குறீங்க. பீஃபும் எல்லாரும் சாப்பிடுறாங்களே. ஓபிசிக்கல்ல பீஃப் சாப்பிடுற ஓபிசி இருக்கிறாரு, பீஃப் சாப்பிடாத ஓபிசி இருக்கிறாரு. தலித்துலயும் பீஃப் சாப்பிடுற தலித் இருக்கிறாங்க, பீஃப் சாப்பிடாத தலித்தும் இருக்கிறாங்க. அப்ப அந்த பீஃப் சாப்பிடாத தலித்து என்ன புத்தி கொண்டவர்? பன்னிக்கறி சாப்பிடாத தலித் என்ன புத்தி கொண்டவர்? பன்னிக்கறி சாப்பிடாத ஓபிசி என்ன புத்தி கொண்டவர்? இப்ப இது அசைவத்துக்குள்ளே ஒரு தரம் பிரித்து ஓபிசி வெர்சஸ் தலித்ன்ற ஒரு வெட்ஜை பிஜேபி கிரியேட் பண்ண நினைக்கிறதுக்கு வலு சேர்ப்பதாகத்தான் மாறுகிறதே தவிர ஒரு முற்போக்கான அரசியலுக்கு எந்த விதமான ஆரோக்கியமான போக்கையும் சேர்ப்பதாக இல்லை. இப்போ மாட்டுக்கறியை எடுத்துக்கிறது அல்லது பன்னிக்கறி எடுத்துக்கிறது, இப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறாங்க. சரி, இவ்வளவு பேசுறாங்களே, சென்னையில இருந்து இவ்வளவு பேசுறாங்களே, ஊர் பக்கம் போய் முதல்ல கடைகளை போடுங்க. மாட்டுக்கறி சாப்பிட்றது எனக்கு எங்க ஊருக்கு போனா மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு சுக்கா சாப்பிட்றதுக்கு எனக்கு கடை கிடையாது. ஊருக்கே ஒரு கடை தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் இதை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, சாப்பிடாதவங்களும் இருக்காங்க. பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவுகளைத்தான் அங்க பரிமாறி இருக்கிறாங்க. இதுக்குள்ள சாதியை நோண்டுவது என்பது ஒரு உதிரிவாதத்தை காட்டுகிறது. உதிரியாக இருந்து கொண்டு நான் யாரனாலும் கடிச்சு வைப்பேன் அப்படின்றதான் காட்டுதே தவிர இதுல ஆரோக்கியமா அல்லது முற்போக்கா? சரி, பல முற்போக்கு அமைப்புகள் பல நேரங்கள்ல சைவ உணவு வாங்கி கொடுத்துருக்காங்க. சாம்பார் சாதம் கொடுக்குறாங்களே, பல கண்டன கூட்டங்கள்ல சாம்பார் சாதம். பொதுக்குழுல புளியோதரை தானே போட்டாங்க. அதிமுகவை விட்டுருங்க, நான் முற்போக்கு இயக்கங்களை பத்தி பேசுறேன். அதுக்காக அதிமுக முற்போக்கு இல்லையான்னு கேட்காதீங்க, அது வேற ஒரு டிபேட்ல தனியா பேசுவோம். பல முற்போக்கு அமைப்புகள் தயிர் சாதம் வாங்கி கொடுத்துருக்காங்க, சாம்பார் சாதம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்ப அதெல்லாம் என்ன சொல்லலாம்? பார்ப்பன வெறின்னு சொல்லிடுறதா? இது என்ன லாஜிக்கு? இப்போ எதையாவது பேசணுன்றதுக்காக, எதையாவது சொரிஞ்சு விடணுன்றதுக்காக தேவையில்லாமல் ஒரு இரண்டு சமூகங்களுக்கு நடுவுல இப்ப இது எப்படி ஆகுது அப்படின்னா, அவங்களே ஒரு முத்திரை உருவாக்குவது போல மாறுது. இது தலித் உணவு, இது ஓபிசி உணவு, இது பார்ப்பன உணவு. இந்தியாவில் இருக்கக்கூடியதுல ரெண்டே வகைப்பாடு தான். ஒண்ணு பார்ப்பன உணவு, இன்னொன்னு பார்ப்பனர் அல்லாதார் உணவு. பார்ப்பனர் அல்லாதார் உணவு, பார்ப்பன உணவு அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாவே தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, பீஃபும் போர்க்கும் ஓபிசிக்கள்லையும் சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க, தலித்துலையும் சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க. ஏன் சாப்பிடல அப்படின்றத அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்புரிமைக்கு கீழே, ஒருவேளை மத காரியங்களுக்காக அல்லது சம்பிரதாய காரியங்களுக்காக யாராவது வீட்டுல சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, திராவிடர் விடுதலை கழகம் நடத்துற மாதிரி நாத்திகர் மகாநாடுகள் நடத்தி தமிழ்நாடு முழுக்க அல்ல இந்தியா முழுக்க உணவுகளை பொதுமையாக்குவதற்கும் அனைவரும் அனைத்து உணவையும் சாப்பிட்டு பழகுவதற்கும் தேவையான வழிவகைகளை நீங்க செய்ய வேண்டுமே தவிர அதையும் கடிச்சு வைக்கிறேன் இதையும் கடிச்சு வைக்கணும் அப்படின்னா என்ன லாஜிக்னு எனக்கு புரியலையே. பொதுவா இந்த திமுகவின் பொதுக்குழு தேர்தல் நெருங்குது, எந்த மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு மதுரை பக்கம் அந்த பொதுக்குழு போயிருக்கு. ரொம்ப நாளாக அறிவாலயத்திலேயே நடந்து கொண்டிருந்த, கலைஞர் அரங்கத்திலேயே நடந்து கொண்டிருந்த கூட்டம் இப்போது சென்னையில நடந்து நான் பார்த்துருக்கிறேன். மதுரைக்கு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கிறது. தென் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பது அப்படின்ற அளவுல இதை பார்க்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படின்றதுக்கு முன்னாடி நடந்த அந்த ரோட் ஷோ ரொம்ப முக்கியமானது. முதலமைச்சரினுடைய உடல்நலம் குறித்து அவ்வளவு அவதூறுகள் தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதுல அவர் நடந்த வேகத்துல நம்ம நடக்க முடியுமான்னு தெரியாத அளவுக்கு அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் அப்படின்றது அதில் வெளிப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது. மூன்றாவது, திமுகவினுடைய அந்த கட்சி கட்டமைப்பு என்பது இன்னும் ஒரு ஒரு ஒழுங்கோடு இருக்கிறது அப்படின்றதுக்கு அந்த உணவு பரிமாறும் காட்சிகள். இப்ப தாவேகா கூட்டத்துல எல்லாம் கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு சீட்டே போடல. சீட்டு போட்டா சேரை உடைச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு சேரே போடாம நின்றுகிட்டு சாப்பிட்டாங்க அவ்வளவு பேரும் ஒரு கூட்டத்துல. இப்ப அந்த மாதிரி இல்லாம எல்லோரும் உட்கார்ந்து அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டு ரொம்ப ஆரோக்கியமான போக்கோட. இப்ப அதுவே நீங்க அதிமுக பொதுக்குழு கூட்டம் அன்றைக்கு நடந்த போது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளவு உணவு சரியாக தயாரிக்கப்படாமல், சரியாக பரிமாறப்படாமல் பெரிய அளவுக்கான உணவு வீணடிக்கப்பட்டது. அந்த மாதிரியானதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒழுங்காக இந்த கூட்டம் நடந்திருக்கிறது. என்ன குறை சொல்வது என்று தெரியாமல், அதுல அந்த கறி ஏன் போடல, இங்கேயும் திரைசீலை கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்திற்கு புள்ளி இல்லாத இடத்தில் விமர்சனம் தேடுகின்றவர்கள் இப்படி அவர்கள் கண்களில் இருக்கக்கூடிய கோளாறை களத்தில் இருப்பது போல காட்டி கொண்டிருக்கிறார்கள். களத்துல திமுகவுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான செல்வாக்கு வளருது அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொன்னு, 2 முக்கியமான முடிவுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளர்களுக்கான அணி ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது, கல்வியாளர்களுக்கான அணி ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பைலாவிலையும் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 2 அணியுமே ரொம்ப முக்கியமானது.
இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிலும் குறிப்பா கல்வியாளர் அணி அப்படின்றது வந்து ரொம்ப கவனம் பெற வேண்டிய ஒரு அணியாக நான் பார்க்கிறேன். ஏன்னா கல்வித்துறையில வந்து செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து பேசுவதற்கு கட்சிகள்ல வந்து அவ்வப்போது யாராரோ எங்கெங்கயோ பேசுறாங்களே தவிர இதை ஒரு செயல் திட்டமாக வைத்துக் கொண்டு செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சி மட்டும்தான் உருப்படியாக. இப்ப பிஜேபியில பாத்தீங்கன்னா இன்டலெக்சுவல் அறிவுசார் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அப்ப அதுல வந்து யாராவது சயின்டிஸ்ட் இருப்பாங்களா அப்படின்னா ஜோதிடர்கள் தான் இருப்பாங்க. அதுல சயின்டிஸ்ட்லாம் அதுல இருக்க மாட்டாங்க. இடையில ஒருத்தர் சயின்டிஸ்ட் ஆண்டர்பிரனர்ன்ற பேர்ல வந்தாரு. அவரும் பாவம் ரஜினிகிட்ட டெபுடேஷன் போயிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கிறாரு. கல்வியாளர்களை கொண்ட ஒரு அணியாக அந்த அணி கட்டமைக்கப்படும் பொழுது அது ஒரு நல்ல தேசிய அளவுல ஒரு நல்ல, எப்படி திமுகவில் சட்டத்துறை அப்படின்னா அதற்கு ஒரு தனித்த அங்கீகாரம் இருக்கிறதோ அது போன்ற ஒரு அங்கீகாரத்தை பெறத்தக்க வகையில் அந்த அணி செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று மாற்றுத்திறனாளர்களுக்கான அணி. சமீபத்தில் தொடர்ந்து திமுக மேல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்தை காரணம் காட்டி பலரும் வந்து விமர்சனங்களை முன்வைத்தார்கள். ஆனா இந்த ஆட்சி அளவுக்கு வேற எந்த ஆட்சியிலையும் மாற்றுத்திறனாளர்களுக்கான திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறதான்றதையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். விடியல் பயணம் திட்டத்துல மாற்றுத்திறனாளிகளும் பயனடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து மாற்றுத்திறனாளர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துவதற்கான சட்ட மசோதாவை இந்த அரசு தான் தாக்கல் செய்திருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்கள்ல இந்த விஷயங்களை கவனம் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ரொம்ப அனைத்தையும் உள்ளடக்கிய போக்கை வெளிப்படுத்துவதாக இந்த பொதுக்குழு கூட்டம் அமைந்திருக்குன்னு பார்க்கிறேன். நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.